கர்ணன் தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்படி துரோணாச்சாரியார் கிட்ட கேக்குறாரு. துரோணாச்சாரியார் மறுத்துவிட கிருபாச்சாரியார் கிட்ட ஒரு நாள் அதிகாலையில போறாரு கர்ணன். கர்ணனுடைய திறமைய சோதிக்க வானத்துல பறக்கும் ஒரு பறவைய குறிப்பார்த்து வீழ்த்த சொல்றாரு கிருபாச்சாரியார். கர்ணன் அம்ப நாணல்ல பூட்டுறாரு. ஒரு கணம் வானத்துல பறக்கும் பறவைய குறிப்பார்த்தவரு அம்ப விடாம வில்லையும் அம்பையும் கீழேயே வச்சிடுறாரு. அதற்கான காரணத்தை கர்ணன் கிட்ட கேக்குறாரு கிருபாச்சாரியார். அதற்கு கர்ணன், குருவே, இது அதிகாலை நேரம். இந்த நேரம் ஒரு பறவை வானத்துல பறக்குது அப்படின்னா அது தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னோட திறமையை காட்டுறதுக்காக அதை கொன்னுட்டேன் அப்படின்னா நான் வீரன் ஆகிருவேன். ஆனா அதன் குஞ்சுகள் அனாதை ஆகிடும். அதனால நான் அதை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட கிருபாச்சாரியார், கர்ணா, நீ கற்றது வித்தை அல்ல, வேதம்னு சொல்றாரு. பணத்தாலும் பதவியாலும் பலத்தாலும் உயர்ந்தவர்கள் தன்னுடைய பலத்தை பலம் குன்றியவர்களிடம் காட்டுவது வீரமும் அல்ல, சத்திரிய தர்மமும் அல்ல.